மறுபிறவி எடுப்பது. எப்படி மறுபிறவி எடுக்கும் என்றால், ஒரு உயர்ந்த மலைக்கு தன்னந்தனியாய் போய் முதலிலே தன்னுடைய அலகை என்ன செய்யுமா, பாறையின் மீது மோத செய்யும். அது என்ன செய்யும், அந்த அலகு ஒடியும், இரத்தம் வடியும். என தனக்கு கிடைத்த சிறு சிறு உணவை அது உண்ணுமாம். நாளாவட்டத்திலே அந்த அலகு திரும்ப என்ன செய்யுமா, முளைக்குமா. அப்போ என்ன செய்யும்னா, தன்னுடைய அலகாலேயே தன்னுடைய ரெக்கையிலையெல்லாம் என்ன செய்யுமா, பிச்சு போடுமா. தன்னுடைய விரலாலும் அலகாலும் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு ஒரு 3 மாத காலம் 150 நாட்களுக்கு மேலாக என்று சொல்கிறார். 5 மாதங்களுக்கு மேலாக, 3 to 5 மாதங்களுக்கு மேலாக தன்னந்தனியாய் அது என்ன செய்யுமா இருக்கும். அவ்வளவு வேதனை வலியோடு தன்னந்தனியாய் இருக்குமா. தன்னந்தனியாய் இருந்து புதிய இறக்கைகளை என்ன செய்யுமா பெற்று, இதுவரை கழுகு என்று அழைக்கப்பட்ட அந்த பறவை அதற்கு பிற்பாடு ராஜாளி என்று அழைக்கப்படக்கூடிய உன்னத பறவையாக மாறும். எப்போம்னா அந்த 40 வயது கடந்து மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் அதனுடைய பெயர் ராஜாளி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த 150 நாட்களும் அது என்ன செய்யுமா, பொறுமையோடு காத்திருக்கும். பொறுமையோடு காத்திருக்கும். வலி வேதனை எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் பொறுமையோடு காத்திருக்கும். அந்த 150 ஆண்டுகளுக்கு மேலே, அந்த 150 நாட்களுக்கு பிறகு முன்பு பறந்ததை விட உயரமாக என்ன செய்யுமா, பறக்கும். ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் இதுதான். எங்களோட பொறுமை இருக்குதா, சில காரியங்களில் பொறுமை இருக்குதா அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். சபையுரையாளர் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் மிகச்சிறந்தவன் என்று எழுதியிருக்கிறார் சபையுரையாளர். பெருமை உள்ளவனை காட்டிலும், உனக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு, பலம் இருக்கு அப்படின்ட்டு நீ பெருமையோடு இருப்பதை விட ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய துன்பமான நேரத்தில் நீ பொறுமையோடு இருக்கிறாய் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமானது என்று சொல்லப்பட்டது. நீங்கள் நீதிமொழிகளுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சினம் கொள்ளுகிறவன் சண்டையை வருவிப்பான், பொறுமையோடு இருப்பவன் சண்டை என்ன செஞ்சிருவான், தீர்த்துருவான் அப்படின்ட்டு